நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஆனா நான் வேடிக்கை பார்க்கல. என் அப்பா எப்படி இறந்தாரு, என் அத்தை எப்படி படுத்த படுக்கையா இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் விளக்கம் கிடைச்சிருச்சு. நான் வெளியே போனாதான் நீங்க உள்ள போவீங்க. சூர்யா, சூர்யா, நீ இங்கதான் இருக்க. அப்பா உன்னை நல்லா பாத்துக்க. சூர்யா, சூர்யா நில்லு. சூர்யா, சூர்யா, எல்லாரும் இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? அண்ணே சாப்பிட வாங்கண்ணே. போன திரும்பி வந்துட்டேன். ஒரே அடியா வந்துட்டேன். என்னம்மா சொல்ற? என்னன்னு அப்படி பாக்குறீங்க? கல்லானாலும் கணவன், கல்ல தூக்கி தலை மேல போட்டாலும் கணவன் இருக்காம இவ ஏன் இங்க வந்திருக்கான்னு பாக்குறீங்களா? ஏன் வந்தேன்னு உன்னை கேட்கல, என்ன நடந்துச்சுன்னு கேட்குறேன். ஒன்னா ரெண்டா என்னென்னமோ நடந்து போச்சு. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்லது செய்யறதா நினைச்சு அனுப்பிச்சு வச்சிங்க. இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். அதான் எல்லாத்தையும் நான் சகிச்சுட்டு இருந்தேன். யாருக்காக? சூர்யாவுக்காக. பொறுத்தது போதும், இனிமே அங்க இருக்க கூடாதுன்னு முடிவெடுத்தது நான் இல்லைன்னு சூர்யா தான். உலகநாதன் சரியில்லைன்னு நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன். நீ கேட்காம அக்காவை திரும்ப அனுப்பி வச்ச. இப்போ அக்கா நிலைமையை பார்த்தியா? சூர்யா அழாதடா. அம்மாவும் அப்பாவும் சண்டை போடக்கூடாது, அவர் பண்ண எல்லா தப்பும் மறைச்சு வச்சிருந்தேன். ஆனா இன்னைக்கு அவர் எல்லாத்தையும் தாண்டிட்டாரு. அம்மாவும் அப்பாவும் நல்லா இருக்கணும்னு நாம எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா அதெல்லாம் இப்ப வீணாயிடுச்சு.
பொம்பளைங்களை கட்டி போடுறதுக்கு மட்டும்தான் தாலினா? அதுக்கு பேர் தாலி இல்லைன்னு, சங்கிலி. ஆகாயத்தை பார்க்கறதுக்கு கூட அவரை கேட்டு பார்க்கணும்னா அதுக்கு பேர் தாம்பத்தியம் இல்ல, அடிமைத்தனம். நான் நானா இருக்க ஆசைப்படுறேன். இனிமே நான் அங்க இருந்தா அதுக்கு வழியே இல்லை. ஏன் பொண்ணுன்னு உரிமை கொண்டாடணும் மட்டும் போதுமா? நடவடிக்கையும் நல்லா இருக்கணும். வயசு பொண்ணு வீட்டுல வச்சுக்கிட்டு அவரு இல்லைன்னு என் பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு சகிச்சுக்கிட்டேன், விட்டு கொடுத்தேன். இனிமே என்னால முடியாது, என்னால முடியாது. எனக்கு உங்களை விட்ட எனக்கு வேற யாருன்னு இருக்காங்க? உலகநாதன் கூட நீ சந்தோஷமா இருப்பேன்னு தான் அனுப்பி வச்சேன். எப்போ அந்த சந்தோஷம் உனக்கு கிடைக்கலையோ, இனிமே இதுதான் உன் வீடு. நீ எங்கேயும் போக வேண்டாம், அண்ணன் இருக்க உனக்கு. இருவரும் இணைந்து கொடுத்திருந்த விவாகரத்து மனுவை இந்த கோர்ட் ஏற்று இருவரும் இணைந்து வாழ முடியாது என்ற வாதத்தை ஒப்புக்கொண்டு அவர்களை இணைத்து வைக்க போதிய வாய்ப்புகள் இல்லாததாலும் தவிர்க்க முடியாமல் வேறு வழியின்றி இந்த கோர்ட் விநாயகமூர்த்தி, மீனலோச்சினி இருவருக்கும் விவாகரத்து வழங்குகிறது. இனி இவர்கள் இருவரும் சுதந்திரமானவர்கள் என்றும் ஒருவர் இன்னொருவருக்கு கட்டுப்பட்டவர் இல்லை என்றும் சட்டப்படி அங்கீகரித்து மனவிலக்கை வழங்குகிறது இந்த கோர்ட். என்ன தமிழ்குமார், இது போதுமா? இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? உங்கள் பொண்ணுங்க நீங்கள் என்னென்ன சீதனமாக கொடுத்தீங்களோ எல்லாத்தையும் உடனே அப்படியே உங்கள் வீட்டுக்கு திருப்பி அனுப்ப சொல்கிறேன். அவ்வளோதானே? ரொம்ப நல்லா இருக்கு சார், நீங்கள் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கு, அருமை. நான் என்னென்ன பொருளாக உங்களுக்கு சீதனமாக கொடுத்தனோ அதெல்லாம் அப்படியே திருப்பி கொடுத்துறேன்னு சொல்கிறீங்க பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் என் பொண்ணு சொல்லுங்க, வாயடிச்சு நிக்கிறீங்களே, என் பொண்ணை அப்படியே தான் திருப்பி அனுப்புனீங்களா? என்ன வாயடிச்சு நிக்கிறீங்க சொல்லுங்க, என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்த மாதிரி தான் திருப்பி அனுப்பிச்சிங்களா? ஆனா உண்மை என் பொண்ணு உங்க பையன் மாதிரி ஒன்றும் உதவா கரையாட மாட்டா. பார்க்குறேன் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க எவ வரான்னு. அப்படியே வந்தாலும் உங்க பையன் திருந்திருவான்னு நினைக்கிறீங்களா? ஆனா என் பொண்ணு அப்படி இல்லை,
இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நாளைக்கே உங்கள் பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சுருன்னு சொல்கிறீங்க. நாளைக்கு என்னங்க நாளைக்கு? இன்னைக்கே என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். செய்யுங்க தமிழ், நல்ல விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கும் பத்திரிகை கொடுங்க, நான் வந்து மனசார வாழ்த்துட்டு போகிறேன். அம்மா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, இன்னும் எதுக்கு வீண் பேச்சு? வாங்க அப்பா, வாங்க போலாம். அப்பா, ஆஃபீஸில் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே. நீ ஆஃபீஸ்க்கு போ, நான் உடனே வீட்டுக்கு போகணும். வீட்டில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. வா. செல்லக்கட்டி அண்ணவா, கோர்ட்ல இந்நேரத்துக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும்ல பாட்டி? முடிஞ்சிருக்கும். என்னமோ மீனா இந்த வீட்டில் கொஞ்ச நாள் விருந்தாளி மாதிரி தங்கிட்டு போயிட்டா. இனிமே அவளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் போயிடுச்சு. மீனா இனிமேல் ஒண்டி கிட்டதா இல்லை. நீ அப்படி நினச்சிட்டு இருக்கியா? அவன் நினச்சானா அவனுக்கு 1000 பொண்டாட்டிமா. அவன் அப்படி இருக்கக்கூடாது பாட்டி. வாழ்க்கையில் அவன் செஞ்ச தப்புக்கு அவன் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ஆமாம்மா, அவனுக்கு இன்னும் நிறையவே இருக்கு. இந்த விவாகரத்து பத்திரத்தினால விநாயகத்தோட அநியாயத்துக்கு வேணா ஒரு முடிவு கிடைச்சிருக்கலாம். ஆனா உனக்கு இன்னும் நியாயம் கிடைக்கலையே. தப்பு பண்ணவங்களுக்கு சவுக்கடை கிடைச்சா மட்டும் பத்தாதுமா, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். விநாயகத்தோட விஷயத்துல கோர்ட் இன்னைக்கு ஒரு முடிவை சொல்லியிருக்கு. இதே நாள்ல நான் என்னோட உறுதியான ஒரு முடிவை சொல்ல போறேன். என்ன மாமா சொல்றீங்க? இது யாரோட குழந்தைமா? சொல்லுமா, யாரோட குழந்தை? என் குழந்தை. நான் கேட்கறதே வேற. இந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு? சொல்லுமா, ஏன் பேசாம இருக்க? விநாயகம். இதையேமா இவ்வளவு மெதுவா சொல்ற? நல்லா சத்தம் போட்டு சொல்லுமா, நல்ல சத்தம் போட்டு சொல்லணும். நீ மட்டும் இல்ல, விநாயகமும் சத்தம் போட்டு சொல்லணும். இது அவனோட குழந்தைன்னு அவன் வாயால சொல்லணும். இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமா? ஏதாவது ஒரு வழி இல்லை. இதுக்கு ஒரே வழிதான். இதுதான் என்னோட உறுதியான முடிவும் கூட. விநாயகத்துக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்னம்மா? ஏம்மா அப்படி பார்க்குற? இது பாருமா, நீ அண்ணாமலையை பிரிஞ்சு உன் எதிர்காலத்தை பற்றி கூட கவலைப்படாம ஏம்மா வீட்டை விட்டு வெளியில் வந்த? எதுக்கு சுப்புவோட பொண்டாட்டே இந்த வீட்டில் கார் எடுத்து வச்ச? விநாயகத்துக்காகத்தானே? என்னைக்காவது ஒரு நாள் விநாயகம் காலடியில் வேணுங்கிறதுக்காக தானே? என்னைக்காவது ஒரு நாள் இல்லைம்மா, அவன் வாழ்க்கை முழுக்க உன் காலடியிலே விழுந்து கிடக்கணும். அதுக்கு இதாம்மா வழி.
அப்பதான் உன் லட்சியம் நிறைவேறும். இது பாருமா, கல்யாணத்துக்கு அப்புறம் விநாயகர் சொல்லணுன்ற அவசியம் கூட கிடையாது. இது ஏன் குழந்தை, இது ஏன் குழந்தை நம்ம சொல்லணுன்ற அவசியம் கூட இல்லை. ஊருக்கே தன்னால தெரிஞ்சிடும். என்னம்மா, என் முடிவு சரிதானே? உனக்கு சம்மதம் தானே? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல மாமா. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பறிச்சுதான் எனக்கு அந்த வாழ்க்கை கிடைக்கணும்னா எனக்கு அது வேண்டாம். என்ன பேச்சு பேசுற நீ? நீ அந்த பொண்ணோட வாழ்க்கை கெடுத்த? உன்ன பழி வாங்குறத நினைச்சு மீனா கழுத்துல அவன் தாலியை கட்டினா. அவ புருஷனை அவ அனுசரிச்சு வாழ்ந்தாளா? இல்லையே. யானை தன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அவ வாழ்க்கையில அவளே மண்ணள்ளி போட்டுக்கிட்டா. இதுக்கு நீயா காரணம்? இது பாரு ஜோதி, நீ இந்த வீட்டுல இவ்வளவு கஷ்டப்படுறனா அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். விநாயகத்துக்காக தானே? அவனை திருத்தி உன் வழிக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தானே இவ்வளவு கஷ்டப்பட்ட. இப்ப மாப்பிள்ளை கேக்குறாருல, சொல்லு. என்ன அமைதி ஆயிட்ட? சம்மதமா இல்லையான்னு சொல்லு. சொல்லுமா, சம்மதம் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்லு. என்னக்கா, கோவில்ல தான தர்மம்லாம் ரொம்ப பெரிய லெவல்ல இருக்கு. ஏதாவது வேண்டுதலா? அப்படிதான் வச்சுக்கோயே. நான் ரொம்ப நாளா வேணும்னு கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்த கடவுள் எனக்கு இப்ப கொடுத்துருக்காரு. அதான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். நீங்க சொல்றதே புரியலக்கா. அதை புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு பெரிய கதையே சொல்லணும். அது நான் முதல்ல அம்மா கிட்ட தான் சொல்லணும் சூர்யா. எந்த விதமான கில்ட்டி கான்ஷியஸும் இல்லாம அம்மா முகத்தை நேருக்கு நேர் பார்க்குற காலமும் எனக்கு வந்தாச்சு. அம்மா எப்படி இருக்காங்க? இந்த கேள்வி நீங்க எப்ப கேட்பீங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்? நீங்க அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்கறத விட அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்கணும். அம்மா அப்பா சந்தோஷமா இருக்கணும், நாங்க 3 பேரும் சேர்ந்து வாழணும்னு. நீங்க ஜீவாக்கா, ஜான்சி அக்கா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க. அதெல்லாம் வெறும் கனவா கலைஞ்சு போச்சுக்கா. என்னாச்சு? நானும் அம்மாவும் தபசி மாமா வீட்டில் இருக்கோம். இனிமே அங்கதான் இருக்க போறோம். அப்பா வீட்டுக்கு போக மாட்டோம். ஏன்? நீ என்ன வெளியே போ சொல்றதுக்கு? நான் போறேன். உங்க பொண்ணை நீங்களே வச்சுக்க. அம்மா, நான் அப்பா கூட போக மாட்டேன்ப்பா. நான் அப்பா கூட போக மாட்டேன்ப்பா. அம்மா, நான் உன் கூட இருந்துடுறேன்ப்பா. விட வள்ளி. சூர்யா நில்லு. சூர்யா. அம்மா உன் கூட சேர்ந்து சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக நாம நடத்தின இந்த நாடகம் ஒரு கனவு மாதிரி ஆயிடுச்சுல. நமக்கு எல்லாம் தெரியும் நினைச்சு ஒரு மெச்சூரிட்டியே இல்லாம நாடகத்தை நடத்தினதுனால நமக்கு நஷ்டம் என்ன தெரியுமா? ஜீவா. அதனாலதான் ஜீவாவை இழந்துட்டோம் சூர்யா. உலகநாதன் அங்கிள் கிட்ட வேணா பேசி. வேணக்கா, அவர் பேரை கேட்கும் போதே என் காதலா கூசுது, வெறுப்பா இருக்கு. இப்பதான் நானும் அம்மாவும் நடந்ததெல்லாம் மறக்க பாக்குறோம். இப்பதான் அம்மா பழையபடி சந்தோஷமா இருக்காங்க. நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அம்மாவை இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுத்தணும்னா இப்ப எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? வாங்க தவசி அங்கிள் வீட்டுக்கு போலாம். அம்மா இப்ப பழைய மாதிரி ஆயிட்டாங்க.
இந்த நிலைமையில உங்களையும் இந்த குட்டி பாப்பாவையும் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வாங்க போலாம். வாங்கக்கா. அண்ணே, வாழ்க்கையில நீங்க எவ்வளோ பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நான் புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணிய நினைச்சு நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு யாருன்னு ஆறுதல் சொல்வா? அல்லாதம்மா. நீ அழக்கூடாது. உனக்கு நான் இருக்கேன்ல. உன் அப்பா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறல, அதுக்கு ஒரு வழி சொல்லிட்டா? உனக்கு பரீட்சை வருதுல்ல, அதுல நீ படிச்சு நல்ல மார்க்ஸ் வாங்கிட்டேன்னா உன் அப்பா சந்தோஷப்படுவார்ல. நீ நல்ல மார்க்ஸ் வாங்குவியா? சரி, போய் படி போ. என்னென்ன பண்றது? அடுத்தடுத்து ஜீவா, அண்ணி, அப்பா எல்லாம் நம்மளை விட்டு போனங்கிறது விதி. நம்ம எவ்வளவுதான் அழுதானோ அவங்க என்ன திரும்பி வரவா போறாங்க? நீங்க தான் மனசை தேத்திக்கிட்டு பழையபடி சுறுசுறுப்பா இருக்கணும். எங்க அண்ணாமலை அவர் சொல்ற பேச்சே கேட்கறதில்ல. சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல. அந்த ரூமை விட்டு வெளியில வர்றதே இல்லை தெரியுமா? நான் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும், இப்படி வெளியில வந்து உட்காருங்கன்னு உட்கார வச்சிருக்கேன். சரி, இனிமே நீங்க அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. முதல்ல வந்து சாப்பிடுங்க. அண்ணே, என்னண்ணே, நான் சொல்றேன்ல, நீங்க கேட்கணும். வேண்டாண்டா. நான் சொல்றேன் இல்லண்ணே, வந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்கண்ணே. சொன்னா கேளுடா, எனக்கு பசி இல்லை, குடிக்க ஏதாவது கொடு போதும். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. உட்காருங்க, சாப்பாடு எடுத்து வைமா. எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், சாப்பிடவே மாட்டேன்ட்டாரு. போடுமா. வேண்டாமா. சரி, நீங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டீங்க, நானே விட்டுறேன். சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடணும். இந்தாங்க. ஜோதி வந்திருக்காளா? எப்படி இருக்கே ஜோதி? நல்லா இருக்கேம்மா. நீங்க தவசி அங்கிள் வீட்டுக்கு வந்துட்டதா சூர்யா சொன்னா அதை நினைச்சாதான். சரி, அது விடு. அந்த வீட்டுல இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் நரக மாதிரி இருந்துச்சு. அண்ணி இல்லைங்கிற கவலையை தவிர இந்த வீட்டுல வேற எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆமாம்மா, அந்த வீட்லயே இருன்னு அண்ணாமலைக்கு நான் அறிவுரை சொன்னேன். இப்போ இந்த வீட்டில் அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். என்னமோம்மா, நீங்களும் சூர்யாவும் நிம்மதியா இருந்தாலே சந்தோஷம்தான். சரி, உள்ளவா ஜோதி, வா.
என்னடா அப்படியே அவன் அப்பன் ஜாட இல்ல? சிரிப்பு பாரு. குட்டி பையா. அப்பா, இப்பதான் நான் உங்க முகத்துல சிரிப்பே பாக்குறேன். அண்ணே, பேசாம இவனை நம்ம வீட்லயே வச்சுக்கலாமா? ஆமா ஆண்டி, நாமளே வச்சுக்கலாம். என்னடா இங்கே இருக்கியா? சிரிக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. இங்க பாரு, என்ன பாரு, என்ன? சூர்யா குட்டி, அப்படியே உன் கலர்ல அவன் பாரு. ஹை. என்னடா என்னடா? சரி சரி சரி. அழகா சிரிக்கிறான்ல. என்னடா என்ன? எங்க பாரு, இங்க பாரு, பாரு 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 பாரு. என்ன கண்ணா? இங்க பாரு, இங்க பாரு. டேய் டேய், இங்க பாரு. வெரி குட். சரி 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 சரி. என்ன என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. என்ன என்னம்மா? எனக்கு கல்யாணம் நடக்க போதுமா? என்ன ஜோதி? எனக்கு இனிமேதாம்மா கல்யாணமே ஆக போகுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல உங்க எல்லாரையும் விட்டுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில போனில்லம்மா. அப்ப நான் கர்ப்பமா இருந்தேம்மா. அப்ப அன்வர் என்கிட்ட சொன்னாரு. ஆனா நீ சுப்புவா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப என்ன? சுப்பு ஏதாவது பிரச்சனையா? என்னம்மா, என் 3 பொண்ணுங்களோட பிரச்சனை எல்லாம் பார்க்கும்போது நான் உங்களை தப்பா வளர்த்துட்டேனோன்னு என் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இல்லம்மா, நீங்க எங்களை தப்பா வளர்க்கலம்மா. வாழ்க்கையில அளவுக்கு அதிகமா தப்பு செஞ்சது நான் தான்மா. நான் தான் நிறைய தப்பு செஞ்சிருக்கேன். அதுக்கு நான் தண்டனையும் அனுபவிச்சிட்டேம்மா. சுபுவை கல்யாணம் பண்ணிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னதெல்லாம் போய். சுபுவை நான் கல்யாணமே பண்ணிக்கலமா. என்ன வயிற்றுல வளர்ந்த குழந்தைக்கு அப்பா விநாயகம். ஏமாத்தின அந்த விநாயகத்தை என் காலில் வந்து விழ வைக்கணும் தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே போனேன். நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேம்மா. நான் எதை அடையணும்னு நினைச்சு அந்த வீட்டுக்குள்ள போனேனோ அது இன்னைக்கு நடந்துருச்சுமா. மாமா எனக்கும் விநாயகத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடுலாம் பண்ணிட்டு இருக்காருமா. அண்ணாமலை, படிக்கிறப்போ எல்லாம் மீறி போய் ஜோதி தப்பு பண்ணிட்டாலும் இன்னைக்கு யாரோட துணையும் இல்லாம தனிச்சு நின்று போராடி ஜெயிச்சிருக்கா. இங்கதான் நீ அண்ணாமலை பொண்ணுன்னு நிரூபிச்சிருக்க. அண்ணாமலை சிரிடா, சிரிடா அண்ணாமலை, சிரி சிரி, சிரிடா அண்ணாமலை. அண்ணாமலை என்ன பேர் வச்சு கூப்பிடுறாமாவ? நான் உன் அம்மா கூப்பிடலையே, இந்த குட்டி பையனை தான் கூப்பிட்டேன். ஜோதிகா இவனுக்கு அண்ணாமலைன்னு பேர் வச்சிருக்காங்க. என்னடா என்னடா அண்ணாமலை, சிரி சிரி, சூப்பரா, சிரி சிரி. ஹாய் அண்ணாமலை, சிரி சிரி, ஹே சிரி சிரி. ஜோதிக்கு என் மேல இருக்கிற கோபம் தீரல, அதான் திட்டுறதுக்கு வசதியா என் பேர் வச்சிருக்கா. ஏய் குட்டி பையா, சரிடா, சரி சரி.
வாங்க சார். நாளைக்கு எல்லாரும் ஊரில் தானே இருக்கீங்க? ஆமாம் சார். நாளைக்கு எல்லாரும் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை பதிவு பண்ணணும். யாரும் வெளியூர் போலியே? இல்லை சார். திவாகர் இங்கே தான் அவரும் இங்கே தான் இருக்காரு. சார் எக்ஸ்கியூஸ் மீ, கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. ஜீவா தவறி விழலைங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா சார்? நோ கமெண்ட்ஸ். மிஸ்டர் திவாகர், உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். சார் என்ன சார் இது? எதுக்காக சார் எங்களை அடிக்கடி வந்து மிரட்டுறீங்க? எங்களுக்கு இருந்த கொஞ்சம் நெஞ்ச பிரைவசியும் போயிடுச்சு. வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா நான் பாத்ரூம் கூட போக முடியல சார். அங்கே கூட உங்கள் ஆளுங்க வேவு பார்க்குறாங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். அவங்க ஒன்றும் உங்களை தொந்தரவு பண்ணலையே. ஜீவா இறந்தது இந்த வீட்டில். இன்வெஸ்டிகேஷன் தொடர்ந்து நடக்கும். சார் இந்த வீட்டில் நடந்தது கொலைதான்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன சார் ஆதாரம் இருக்கு? நிறைய இருக்கு. வெயிட் அண்ட் see. ச்சே, இந்த வீட்டில் நிம்மதி எல்லாம் ஒன்றும் இல்லை. எந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு வந்தோமோ. அப்பா, ஏன்பா அடிக்கடி போலீஸ் வந்து எல்லாரையும் விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க? அப்ப ஜீவாவை யாராவது கொன்னுட்டாங்களா? அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களா ஜீவாவை கொன்னிருப்பாங்க? இருக்காதுப்பா, இருக்காது. ஜீவா யாருக்குமே தீங்கு நினைச்சது இல்லையாப்பா, மனசா கூட துரோகம் நினைச்சது இல்லப்பா. உங்களுக்கு தெரியுமாம்மா, நான் வேணான்னு சொல்ல இந்த வீட்டுக்கு வலிய வந்து உதவி பண்ண வைப்பா. அவளை போய் கொலை பண்ணிட்டாங்களாப்பா? இல்லப்பா, ஜீவாவை யாரும் கொலை பண்ணிருக்க மாட்டாங்கப்பா. ஆழ்வார்குறிச்சி சுந்தரலிங்கம் பேத்திக்கு கூட நான் தான் வரன் பார்த்து முடிச்சு வச்சேன். இந்த ஃபோட்டோவில் உள்ளது எதுவும் அமையலைன்னா நம்மக்கிட்ட நிறைய வரன் இருக்கு, பேசி முடிச்சிடலாம். இல்லை அதுக்கு இல்லை, இருக்கட்டுமே. இந்த ஃபோட்டோலாம் எங்கிட்டே இருக்கட்டும். நாங்கள் எல்லாரும் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் சொல்கிறோம். நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க, பேசுவோம். சரி, வரேங்க. நல்லது. என்னடா அப்படி பார்க்குற? இல்லைப்பா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியல. ஒரு அப்பன் செய்ய வேண்டிய கடமையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். வீட்டை விட்டு போன மருமகளை பற்றியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படி? வரப்போகிறவளை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டாமா? ஸோ தமிழ்குமார் தான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் பார்க்கணும், அப்படி தானேப்பா? சரி, விநாயகர் இதுக்கு ஒத்துக்கிட்டானா? அவன் எதுக்குடா ஒத்துக்கணும்? என்னப்பா, அவன் கல்யாணம்னா அவன் ஒத்துக்காம எப்படி? என்னடா விளையாடுறியா? நான் என்ன விநாயகத்துக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன்? அவனுக்குன்னு தான் ஒருத்தி இந்த வீட்டுக்கு வந்தாச்சு. அவள் ஏன் வந்திருக்கா, எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ? விநாயகன் கையால் ஜோதி கழுத்தில் தாலி கட்டணும். அதை முடிச்சு வைக்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அதுக்கு ஜோதி சம்மதிச்சிட்டா, சந்தோஷமா சம்மதிச்சிட்டா. இத்தனை நாள் அவள் கனவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் நிஜமாக நடக்கிறப்போ சந்தோஷப்படாமல் இருப்பாளா? சம்மதிக்காமல் இருப்பாளா?
எத்தனை அவஸ்தை, எத்தனை அவமானம், எல்லாத்தையும் இத்தனை நாளா தனியா தாங்கி போராடிக்கிட்டு இருந்தான். எல்லாத்துக்கும் இப்போ ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. ஆமாண்டா, இதுதான் நியாயம்னு எனக்கும் படுது. விநாயகம் ஜோதி கல்யாணம் இது கடவுளா முடிவு பண்ண ஒரு விஷயம். இந்த கங்காணியார் நடத்தி வைக்கிறான், அவ்வளவுதான். டேய், இந்த வீட்டில் தான் வந்து வாழணும்னு இத்தனை நாள் உன் பேரை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தாடா அவ. இனிமே தான்டா அவ அர்த்தத்தோட வாழப்போறா. விநாயகம் தெரிஞ்சு எவ்வளவோ பாவம் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு தெரியாம ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கான். ஜோதி அவனுக்கு கிடைச்சது. சுப்பு, விநாயகம் 1000 தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் சிங்கண்டா. உடனே மாதிரியா எல்லாருக்கிட்டையும் அரட்டை அடிச்சுக்கிட்டு சின்ன புள்ளத்தனமா குழந்தைய விளையாடிட்டு இருக்கியே. அவன் உலகம் தெரிஞ்சவன்டா. இந்த உலகத்தையே கரைச்சி குடிச்சிருக்கான். ஏதோ தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணாதவங்க யார் இருக்காங்க சொல்லி பார்க்கலாம். இப்ப எல்லாத்தையும் உணர்ந்து திருந்திருக்கான். மன்னிக்கலாமே. சுப்பு, அப்பா உனக்காக தானே பொண்ணுல பாத்துட்டு இருக்காரு. நீ போட்டோ பாரு, எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பேசி முடிச்சிடலாம். என்னடா அங்க போய் நின்னுகிட்ட என்ன சொல்ற? நீங்க எதுக்கு மாப்பிள்ள அவங்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க? இதுதான் பொண்ணு, கட்டா தாலினா கட்ட போறா. உங்க பேச்சை நான் அவன் மீறவா போறா? என்னடா சுப்பு? அப்பா, எனக்கு கல்யாணம்லாம் ஒன்றும் வேண்டாப்பா. என்னடா சொல்ற? புரிஞ்சுக்கோங்களேன். அப்போ பிரம்மச்சரியா மொட்டை மரமா நின்னுகிட்டே எங்களை வேதனைப்படுத்த போறியா? என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ போயிட்டே இருக்க. அப்பா ப்ளீஸ், வேண்டாம். வேண்டாப்பா. வாட்ஸ் ராங் வித் யூ? வர வர ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்கு. என்னாச்சு உனக்கு? இங்கே எல்லாமே புதுசாக தானே இருக்கு.
ஜோதி, வர வர எனக்கு வேற யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன் வளர்ற? மாமா சொன்ன விஷயத்த நினைச்சிட்டு இருக்கியா? காதலிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கரப்பாம்பூச்சி கூட காதலிக்கும். ஆனா காத்துட்டு இருக்கிறது எல்லாராலையும் முடியாது. அது ஒரு பெரிய தத்துவம்னு நீ தானே சொல்லியிருக்க. உன்னோட வீட்டுல நீ இருக்கும்போதே ஏன் நீ யாரோ ஒருத்தர் வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ற? இப்ப என்னாச்சு? சொல்லு சுப்பு. இந்த வீட்டுல நீ யாரோவா? நான் உனக்கு யாரோவா? கங்காரு மாதிரி உன் கூடயே தூக்கிட்டு அலைஞ்சிட்டு இருப்பிய என் குழந்தை. அந்த குழந்தை உனக்கு யாரோவா? கிண்டல் பண்றியா? அப்ப எதுவும் பேச மாட்டேன், அப்படிதானே? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.